என்னை பற்றி வீடியோ எதுவும் வந்துச்சு கேமரா எல்லாத்தையும் உடைச்சிடுவேன். மூஞ்ச எடுத்து அடிச்சு மூஞ்ச உடச்சிருந்தேன். கைஸ் நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அல்குத்ரா லவ் லேக். நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டென்ட் அடித்து கேம்ப் ஃபயர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப லேட்டாக வந்ததுனால என்னால் ஃபுல் வீடியோ வர்றதை வீடியோ எடுக்க முடியல. மேபி நான் காலைல இப்போ போகிறத வீடியோ எடுத்து வச்சிடுறேன். அந்த வீடியோ முன்னாடி ஆட் பண்ணுறேன், இல்லைனா பின்னாடி வந்து வரும். ஓகேவா? இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டோம். நாங்கள் ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்து போட்டிருக்கோம். நல்ல லொக்கேஷன் பார்த்து போட்டிருக்கோம். ஒரு பாம்பு வந்துட்டு போகுது, இங்கே அவ்வளோ பெரிய பாம்பு இருக்கும். இதான் நாங்கள் அடிச்சிருக்க டென்ட்டு, பார்த்துக்கோங்க. அப்துல் ஹாய் சொல்கிறா. ஹாய் ப்ரோ. ஹலோ. நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம், கிரில்லு போட ஆரம்பித்தாச்சு. ஸோ இதெல்லாம் செட் பண்ணுறது வந்து அங்கேயே வாங்கிட்டு வந்தோம். வரும்போதே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அது என்னென்னா மெயினாக டென்ட்டு வாங்கிடுங்க. அது ஒன்று கிட்டத்தட்ட 160 கிராம்ஸ் இங்கே கிடைக்கும். நாங்கள் டென்ட்டு வாங்கியிருந்தோம், ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருந்தது. நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை உட்டு மெயினாக அந்த உட்டு இருக்குல்ல, அந்த எரிக்கிற உட்டு இருக்குல்ல, உட்டு இங்கே எங்கேயுமே கிடைக்காது. ஸோ உட்டு வாங்கிடுங்க. கிரில் போடுறதுக்கான தேவையான சார்கோல் வந்து கண்டிப்பாக எல்லாம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே எதுவுமே கிடைக்காது. இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டருக்கு மேலே வெளில போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வாங்குறதுக்கு. வாட்டர் கேன் இம்பார்ட்டன்ட், வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைட்டு பயங்கரமாக குளிரும், ஜர்க்கின் எடுத்துங்க. டிசம்பர் டைமில் வந்தீங்கன்னா பயங்கரமாக குளிரும், மற்ற டைமில் அவ்வளோக்கா குளிராது இருக்கும். நான் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி வந்து லேக் இருக்குது. அதுக்கு மார்னிங் வியூ வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க. ஐயோ, இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமாக அப்படியே சாங் போட்டு அப்படியே வைப் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு சுசுபி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறது ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிற நாடடி என் காதலும் என்னாகுமா உன் பாதத்தில் மண்ணாகுமா. இந்த லேக்குக்கு பற்றிலாம் நாங்கள் வந்து டென்ட் அடித்து தங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த லேக்கு வந்து செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. சேம் டைம் அவங்க வந்து ஏகப்பட்ட பேர்ட்ஸோட சவுண்டு கேட்டுருச்சு. நீங்களே கேளுங்க. சேம் டைம் வந்து இங்கே வந்து செம்ம கூலிங்காக இருந்தது. அது வந்து எப்படின்னா நான் பேசும்போது நான் வந்து உளர ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே உளறிட்டே தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து தண்ணி நல்லா கிளியராக நல்லா இருக்குது. பார்க்க இந்த லேக் நல்லா நீட்டாக கிளியராக வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்குது. நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு இங்கே வந்து குப்பை போட்டுட்டு போயிடுவோம். எல்லாம் வந்துட்டு டென்ட்டெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு குப்பை போட்டு போயிடுவோம். ஆக்சுவலாக இந்த லேக் ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணது தான், இவங்க ரெடி பண்ணது தான். ஆனால் இந்தளவுக்கு க்ளீனாக இவ்வளோ கிளியராக வந்து மெயின்டைன் பண்ண முடியுமான்னா துபாயில் உள்ளவங்களுமே மெயின்டைன் பண்ண முடியாது. பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த லேக் வந்து ஆக்சுவலாக அப்படி வந்து மேப்லேருந்து பார்த்தோன்னாலே தெரியும். இங்கிட்டிருந்து இப்படி போய் வளைஞ்சு போவோம். நிறையா பேர்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே, பார்க்கலாம். அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கும் இங்கே. ஆமாம், நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் இப்படி போட்டிருக்காங்க. நம்ம மேலே பழைய போட்டுற போகிறாங்க. ஸோ இதுதான் கைஸ் துபாய் அல்குத்ரா லவ் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் லேக்குன்றது அந்த பக்கத்து இருக்குது. நம்ம லவ் லேக்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து போட்டிருக்கோம், அவ்வளோதான். லவ் லேக்கை வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா அது மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மேலே ஏறினா எதுவுமே இல்லை, சாரி கைஸ், மேலே ட்ரோன்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹார்ட்டின் ஷேப்பில் லவ் மாதிரி இருக்கும். அதனால் லவ்னே இருக்கும். அதெல்லாம் லேக் மாதிரி. அது ஆக்சுவலாக அவங்க போட போகிறேன் சைடில் பார்த்துங்க. ஓகே, இல்லைனா ஃபுல் வீடியோஸ் வந்து இஃபானே போட்டிருக்காரு, அதை வேணும் நீங்கள் போய் பாருங்கள். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நானும் அதை கவர் பண்ண பார்க்குறேன். அந்த பொருளாக போகிறேன்னு தெரில, போனால் கவர் பண்ண பார்க்குறேன். ஓகே,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு, சரிங்களா? நான் போய் டீ வைக்க போகிறேன். வாங்க. டென்ட்டெல்லாம் அவ்வளோ தண்ணி. இங்கே 3 பேர் என்னமோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க தான் ஒன்றும் புரியல. மணல் மலைகளாக இருக்குது. முக்கியமான விஷயம் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்காது கைஸ். அது ஒன்று தான் பெரிய மைனஸ் பாயிண்ட். ரெஸ்ட் ரூம் இருக்காது. பசங்க நம்ம இப்படி அசைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ரெஸ்ட் ரூம் இருக்காது. இங்கேருந்து ரொம்ப தூரம் அங்கே லவ் லேக்கு பக்கத்தில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும். அங்கே தான் போகணும். வச்சுட்டாங்க, டீ வச்சுட்டாங்க. Let's do this. எஸ், டீ குடிக்கிறது. செல்வா ஹாய் சொல்கிறா கேமராக்கு. இங்கே ஒருத்தன் இருக்கான் இதுக்குள்ள. இது அவ்வளோ தண்ணி. சவுண்டு கேட்குது. கொரட்டை சவுண்டு கேட்குது. சன்ரைஸ் ஆக போதே. சன் செய்திகளுக்காக நெடுமாறு. ஓ மேல ஃபைனலி சன்ரைஸ் போட்டாச்சு. 2024 வெல்கம் மார்னிங். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். செல்வா பிடிச்சிருச்சு. உன்னைய பற்றி தான் பேசுகிறேன். என்ன பேசுனீங்க? சீக்ரெட். ஏதோ என்னை பற்றி வீடியோ எதுவும் வந்துச்சு, கேமரா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். மூஞ்ச எடுத்து அடிச்சு மூஞ்ச உடச்சிருந்தேன். பேசலாம் சீரியஸா? நடந்தது என்ன சொல்வதெல்லாம் உண்மை. சொல்றா செல்வா. ஓகே டீம் பேக்கப். நல்லா வாழைப்பழ மாதிரி பேசுவான் மேடம் அவன். ஏய், இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகா தான் இருக்கான். கிளம்புங்க அப்படின்னு சொல்லு. சிரிக்காம பேசுறா. சீரியஸா? டீம் பேக்கப், டீம் பேக்கப் அப்படி. ஏய் டீ பேக்கப் சொல்லு. பொம்பளையா? மூஞ்ச மறுத்துட்டு சிரிக்கிற. டீம் பேக்கப்னு சொல்லு. என்னடா ஏன்டா படுத்துறீங்க? கம் ஆன். உன்னை நடிகை நினைக்கிறேன். சொல்லு கமாண்டா செல்வா. கமாண்டா கமாண்டா. ஏய் ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓகே गाइस, சப்ஸ்கிரைப் சூர்யா.